ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, கந்த சஷ்டி விரதம் எப்போ வர இருக்குது, கந்த சஷ்டி விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்த எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு மாதமும் சஷ்டி இருக்குது இல்லையா, ஒன்று வளர்பிறை சஷ்டி, இன்னொன்று தேய்பிறை சஷ்டி, 2 நாள் இருக்கும் ஒவ்வொரு மாதமும். அதில் நமக்கு எது வேணும்னாலும் நம்ம விரதம் இருந்து வழிபடலாம். முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நினச்ச காரியங்கள் அப்படியே வெற்றி அடையும்னு சொல்லுவாங்க. வளர்பிறையில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், இது நடக்கும், ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வளர்பிறையில் நம்ம விரதம் இருந்து வழிபடணும். தேய்பிறையில் விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னா பிரச்சனைகளெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய துன்பங்கள் இருக்குது அப்படின்னா அதில் தேய்ந்து போகணும் அப்படின்னா தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து நம்ம முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கேட்ட வரத்தை முருகன் கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த சஷ்டி விரதத்துக்கு ஒரு பழமொழியே இருக்குது, சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது. இது சஷ்டி விரதத்தோட பெருமையை சொல்கிறதாகவே இதை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சஷ்டியில் முழு மனம் உருகி முருகனை நம்ம வேண்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படிங்கிறதே இதனோட உண்மையான அர்த்தம்னு சொல்லப்படுது. சஷ்டியில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட தீராத துன்பமும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குழந்தை வர மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, திருமணம் நடக்காமல் இருந்தாலும் சரி, துன்பங்கள் இருந்தாலும் சரி, தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்காமல் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடந்தே தீருங்கிறது ஐதீகம். இப்போது இந்த வருஷம் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக கையில் குழந்தை இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு உண்மையானதும் கூட. விரதம் இருக்கிறவங்க நிறையா விதமாக விரதம் இருக்குது. நிறைய பால் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, பால் பழங்கள் சாப்பிட்டு மட்டும் விரதம் இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டு மீதி 2 வேளையும் பட்னி இருந்து நம்ம விரதம் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறையா விரதங்கள் இது இருக்குது. மொத்தம் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும், எத்தனை நாட்கள் இருக்கணும், எப்படி விரதத்தை துவங்கணும், எப்படி எந்த நாளில் விரதத்தை நம்ம நிறைவு செய்யணும் அப்படின்னு நிறைய சந்தேகம் புதிதாக சஷ்டி விரதம் இருப்பாங்கள அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். சஷ்டி விரதம் இருக்கும் முறை தெரிந்தாலும் எத்தனை நாட்கள் விரதம் இருந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் குழப்பமாகவே இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே டீட்டெயிலாக இதில் நான் சொல்கிறேன். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் சரி, மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுற இந்த கந்த சஷ்டி விரதம் தான். அதுலேயுமே ஐப்பசி மாத வளர்பிறையில் வரும் சஷ்டியை மகா கந்த சஷ்டியாக நம்ம கொண்டாடுறோம். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் தான் முருகப்பெருமானுக்காக கடைபிடிக்கப்படும் மிக கடுமையான விரதம்னு சொல்லுவாங்க. குழந்தை வரத்துக்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத பிரச்சனை, நோய், தாங்க முடியாத துன்பம் இதிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலுமே இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம். இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு விதிமுறையும் கட்டுப்பாடும் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் முருகன்ட்ட நாம் நினச்சி வேண்டுறோம் இல்லையா, நம்ம வேண்டது கண்டிப்பாக அது நம்ம கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நம்மளோட உண்மையான பக்தி தான் காரணம். அதோட வைராக்கியத்தோட வெளிப்பாடு தான் பக்தர்கள் பல விதமாக இந்த விரதத்தை இருக்கிறாங்க. குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க மிளகு இருக்கு இல்லையா, மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க, துளசி மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. கொஞ்சம் சில பேர் பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஒருவேளை சாப்பாடு விரதம் மட்டும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உடல்நிலை ஒத்துழைக்காத சிலர் எளிமையான உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க. சஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் உணவு சாப்பிட்றதுனாலையும் பட்னி இருக்கிறதுனாலையும் முக்கியம் கிடையாது. முருகன் மீது நம்ம எவ்வளோ முழு நம்பிக்கையோட தீராத பக்தியை நம்ம வச்சுருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிடாம தான் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் நம்ம கேட்டதெல்லாம் முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக முழு பக்தியோட உண்மையான பக்தியோட நம்ம முருகனை வழிபாடு செஞ்சாலே போதும். கண்டிப்பாக நம்ம கேட்டதை முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. எதுக்காக நம்ம கடுமையாக விரதம் இருந்து நம்ம முருகன்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன், நீ எனக்கு இதெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா. நம்ம வீட்டில் எப்படி நம்ம கேட்குறோமோ அது மாதிரி தான்
முருகப்பெருமானை நம்ம வீட்டில் ஒரு அம்மாவா அப்பாவா நம்ம நினச்சிட்டு அது மாதிரி நான் இது இப்படி இருக்கேன், இப்படி விரதம் இருந்து இப்படி பட்னியாக கடந்து நான் கேட்குறேன், எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறலாம். அதுக்காக தான் வந்து மக்களாக ஏற்படுத்திக்கிறது தான் வந்து இந்த விரதம் இருக்கிறது. ஆனால் முருகப்பெருமான் வந்து அன்போட, சுத்தமான அன்போட, தூய்மையான பக்தியோட நம்ம காமிச்சாலே போதும், அந்த மாதிரி வழிபாடு செஞ்சாலே போதும், கண்டிப்பாக நம்ம நினச்சதை வந்து நிறைவேற்றி வைப்பார். கந்த சஷ்டி விரதம் இருக்க வந்து 6 நாளா இல்லை 7 நாளா அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வந்து டவுட் இருக்கும். அதை பற்றியும் பார்க்கலாம். அதாவது சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து 2 வேளை வந்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு வந்து நம்ம போயிட்டு வழிபாடு செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலேயே வந்து சாமி ஃபோட்டோ இருக்கு இல்லையா, முருகப்பெருமான் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா போதும், காலையிலையும் சாயந்தரம் நம்ம வந்து பூஜை பண்ணிக்கணும். 2 வேளையும் வந்து போக முடியாதவங்க ஒரு வேளை மட்டுமாவது வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லாதவங்க மட்டும், பக்கத்தில் கோயில் இல்லாதவங்க மட்டும் நம்ம வீட்லேயே வந்து காலையிலையும் மாலையிலும் 2 வேளையும் வந்து முருகனோட படம் வச்சு, இல்லை விக்கிரகம் இருந்தாலும் சரி, வேல் இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம பூ போட்டு விளக்கேற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். அதுவும் நெய் தீபம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பெண்கள் வந்து சஷ்டி விரத நாட்களில் வந்து மென்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, அதாவது மாதவிலக்கு ஆகிட்டாங்க அப்படின்னா, பூஜை அறைக்கு போகாமையே வந்து வெளியில் இருந்த மாதிரி நம்ம விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள யாரையாவது நம்ம வந்து விளக்கு ஏற்ற சொல்லிவிட்டு நம்ம வந்து பூஜை அறைக்கு போகாமல் வந்து நம்ம விரதம் வந்து இருந்துக்கலாம். அது மாதிரி நம்ம சஷ்டியில் வந்து நம்ம ஒரு நாளும் வந்து கடைபிடிச்சிக்கலாம். நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய டவுட் வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து 6 நாள் இருக்கணுமா 7 நாள் இருக்கணுமா அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். பல பேர் வந்து 6 நாள் வந்து முருகனுக்கு உகந்த எண் அப்படிங்கிறனால பிரதமை துவங்கி சஷ்டி திதி வரைக்கும் தான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு 6வது நாளான சூர சம்ஹாரம் நிறைவடைஞ்ச பிறகு அன்றைய தினமே வந்து விரதத்தை நிறைவு செஞ்சுருவாங்க. ஆனால் கந்த சஷ்டி விரதங்கிறது 7 நாட்கள் கொண்ட விரதம்னு சொல்கிறாங்க. ஐப்பசி மாத பிரதமையில் துவங்கிட்டு சஷ்டி திதிக்கு மறுநாள் சப்தமி அன்னைக்கு வள்ளி தெய்வசேனா சமேத முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் வந்து நடைபெறும். அதாவது சூர சம்ஸ்காரம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வருது இல்லையா, அப்போ தான் வந்து திருக்கல்யாணம் வந்து நடக்கும். அன்றைய நாளில் தான் வந்து கந்த சஷ்டி விரதத்தை வந்து நம்ம நிறைவு செய்யணும். அதோட தான் 7 நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து 7 நாள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. விரதத்தை வந்து எப்போ நிறைவு செய்யணும் அப்படின்னா, சூரசம்ஹாரம் நடக்குது இல்லையா, அடுத்த நாள் வந்து முருகப்பெருமானோட திருக்கல்யாணம் நடக்கும். அது வந்து பார்த்ததுக்கப்புறம் கோவிலில் தருவாங்கள்ல பிரசாதம், அப்படி இல்லைன்னா அன்னதானத்தை நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்யணும். கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து 6 நாள் கிடையாது, மொத்தம் 7 நாள் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். வீட்டில் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில் இருக்கு இல்லையா, முருகப்பெருமான் கோயில், திருச்செந்தூர், பழனி, அந்த மாதிரி பெரிய கோயில் இருக்கு இல்லையா, திருச்செந்தூர் போன்ற வெளியூரில் இருக்கும் முருகன் தலங்களுக்கு போயிட்டு அங்கே வந்து தங்கிட்டு கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களா இருந்தால் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் வீட்டில் உள்ள முருகன் படத்துக்கு வந்து முன்னாடி நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு, சுவாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக நெய்வேத்தியம் வச்சு படைக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு டம்ளரை பாலோட வந்து கொஞ்சம் சர்க்கரை கலந்து நம்ம வச்சு நெய்வேத்தியம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் வந்து பாடிட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து காதால் கேட்கணும், டிவிலையாவது போட்டு நம்ம காதால் கேட்டுட்டு முருகனுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி வழிபட்டதுக்கு அப்புறம் அந்த நெய்வேத்திய பாலை வந்து நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்யணும். இந்த மாதிரி தான் வந்து விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமான் வந்து 7 நாட்களில் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். அவங்கள விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். 1 நாள் விரதம், அப்படி இல்லை அப்படின்னா 6 நாள் விரதம், அப்படி இல்லைன்னா 7 நாள் விரதம், அப்படி இல்லைன்னா மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது கடுமையான விரதம்னு சொல்லுவாங்க அது. அதாவது இன்னொன்று வந்து பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு காலையிலையும் சாயங்காலம் வந்து பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு மதியம் வந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா காலையில் எதுவும் சாப்பிடாம சாயங்காலம் மட்டும் ஏதாவது சாப்பிட்டுட்டு அது மாதிரி இருப்பாங்க. அவங்கவங்க உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான் வந்து விரதம் இருக்கணும். அதாவது விரதம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து இருக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஃபுட்டு வந்து போகாது இல்லையா, அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுவாங்க இல்லையா, ஃபீட் பண்ணுற மதர்ஸ் வந்து இருக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அவங்களும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணணும். அதனால் அவங்களும் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனால் அவங்களால முடிஞ்ச விரதத்தை வந்து கடைபிடித்து நம்ம வந்து கந்த சஷ்டி விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம். எப்படி அவங்களால முடியுதோ அவங்க மட்டும் இப்படி பண்ணலாம். அதாவது கண்டிப்பாக 2 நேரமும் குளிச்சு தான் ஆகணுமா அப்படின்னா அவங்களால முடிஞ்ச மாதிரி காலையில் குளிச்சிட்டாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு டைமாவது குளிச்சுட்டு வழிபாடு செய்யணும்.
அப்படி இல்லைனா எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா 2 வேளை குளிச்சுட்டு கண்டிப்பாக சுத்தபத்தமாக நம்ம இருந்துக்கிட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து கடைபிடிச்சு நம்ம முருகனோட அருளை வந்து நம்ம பெறலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். கந்த சஷ்டி விரதம் 2025 எப்போ வர இருக்குது அப்படின்னா அக்டோபர் 22ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது முடிகிறது வந்து அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் வந்து நடக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.